சென்னை மாதவரத்தில் அக்ஷயா அகாடமியின் டிஏசி பள்ளியில் முன்னறிவிப்பின்றி கல்வி கட்டணத்தை உயர்த்தியதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பெற்றோர்கள் அளித்த பேட்டியை முதலில் காணலாம். முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம கல்வி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. 25% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. முன்னாடி சொன்னது வருஷத்துக்கு 2000 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துட்டு இப்போ 1800 பசங்க கிட்ட படிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னு கேட்க போன பேரண்ட்ஸை உங்களால் கட்ட முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு மரியாதை குறைவாக பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், மேலும் விவரங்கள். காலை வணக்கம் ஷாம். சென்னை மாதவரத்தில் ஒரு தனியார் பள்ளியில எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது தற்போது காணப்பட்டு வருகிறது. சென்னை மாதவரம் திருமுருகன் நகரில் தனியாருக்கு சொந்தமான டிஏஏசி அக்ஷயா அகாடமி என்கின்ற தனியார் பள்ளியானது செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த பள்ளி தமிழகத்தில் கொடைக்கானல் மற்றும் பழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த தனியார் பள்ளியில எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டதாக கூறி தனியார் பள்ளியை தற்போது அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பள்ளியில் சுமார் 1700க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் சரியான கட்டமைப்பு வசதிகள் ஏதுமின்றி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறி பள்ளியில் பயிலும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் திடீரென பள்ளி வாசலில் முன்பு ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் கழிவறை வசதி மற்றும் உள்கட்டமைப்பு வசதி உள்ளிட்ட எந்தவித வசதியும் இன்றி பிள்ளைகள் இந்த பள்ளியில் படித்து வருவதாகவும், ஆனால் கூடுதல் கட்டணம் மட்டும் தர வேண்டும் என கூறி தற்போது பெற்றோர்களுக்கு செல்போன் மூலம் அவர்கள் ஒரு மெசேஜை அனுப்பி உள்ளதாகவும், இந்த கட்டணத்தை கட்டாவிட்டால் பள்ளியில் இருந்து உங்கள் பிள்ளைகளை நீக்கி விடுவதாகவும், அவ்வாறு கட்டணம் கட்ட முடியாத பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் இருந்து விடுப்பு சான்றிதழ் வாங்கிக் கொண்டு வேறு பள்ளியில் சேர்த்துக்கொள்ளி கூறுமாறும் தற்போது இந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் ஒரு மிரட்டலானதும் இந்த பெற்றோர்களுக்கு விடுக்கப்படுவதாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து இன்று காலை இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடி தற்போது இந்த பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டு இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக கண்டன கோஷங்களை முழக்கி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை இந்த பள்ளியிலிருந்து தற்போது வரை இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்து எந்த ஒரு நபரும் வெளியே வந்து இந்த பள்ளியில் பயிலும் பெற்றோர்களிடம் எந்தவித ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்போது அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெற்றோர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.